விவசாயிகள் கடனை முழுசாக தள்ளுபடி செய்ய காசு இல்லைன்னு சொல்கிற அரசாங்கம் எம்எல்ஏக்களுக்கு புது கார் வாங்கி தர மட்டும் கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்குதா? இதை பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாவில் கொந்தளிச்சு போயிருக்கு. கூட்டுறவு வங்கியில் வாங்கின பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிட்ட தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனால் அரசு அறிவித்த அரைகுறை தள்ளுபடி எங்களை முழுசாக காப்பாற்றலைன்னு விவசாயிகள் கதறாங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களுக்கும் புது கார் தமிழக அரசை கண்டிக்கிறோம். தள்ளுபடி செய், 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 தள்ளுபடி செய். மாதம் 75,000 ரூபா எரிபொருள் படி உதவியாளர்களுக்கு சம்பளம்னு சலுகைகளை அள்ளி வீசுகிறாங்க. ஏற்கனவே பல கோடி சொத்து வச்சுருக்கிற எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு இலவச கார், எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்ய நிதி இல்லைன்னு சொல்கிறவங்க மக்கள் பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி தர்றதுக்கு எந்த விதத்தில் நியாயம்? இந்த விவாதத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.